அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமானுஜம் டெஸ்ட் பேட்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 பேட்ச் போய்ட்டுருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்குதுங்க. ஸோ 22வது ஃபுல் டெஸ்ட்டோட ஆன்சர் கீ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வர குரூப் 4 எக்ஸாமை நீங்கள் நல்லா பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல ரீசனிங்கை போட்டுறாதீங்க. முதல்ல மேக்ஸை போடுங்க. அடுத்து ரீசனிங்கை போடுங்க. ஸோ ரீசனிங்கை முதல்ல எப்படி பண்ணணும், தெரிஞ்ச ரீசனிங்லாம் முதல்ல போட்டுட்டு தெரியாத கடைசியாக போடுங்க. ஏன்னா நம்ம ஈஸியான டாபிக்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வலிச்சிடும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். ரீசனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் கேட்குறாங்க. குறிப்பாக ஃபசில்ஸ்ன்ற டாப்பிக்கில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா அடுத்து குரூப் 2க்காக 2 விதமான டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். ஒன்று ராமானுஜம், இன்னொன்று வேலன்னு சொல்லிட்டு. ராமானுஜம் A to Z மொத்தமே புக்கு கேள்வி தனியாகவோ இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லா மாடல் அது மாதிரி வரும். பட் வேலன் டெஸ்ட் பேட்ச் என்னென்னா டாப் 50 எல்லா மாடலும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமே 50 டெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ அது வேலன் டெஸ்ட் பேட்சில் ஆரம்பிக்கும். அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸோட இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் எல்லாம் கஷ்டமாக இருக்க மாதிரி டாப்பர் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கிறோம். ஸோ மாணவர்கள் எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போலாமா? நீங்கள் பாருங்கள், 40, 100 ஆகிய எண்களுக்கு இடையே HCF 15 இருக்குமாறு ஜோடிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 40க்கும் 100க்கும் இடையே எத்தனை எண்கள் இருக்குது, 45 பாஞ்சால வகுப்புற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 45, 60, அடுத்து என்ன வரும் 75, அடுத்து என்ன வரும் 90. பாருங்கள் இதெல்லாம் பாஞ்சால வகுப்பு வர மாதிரி. இதை பேராக பிரிக்கணும். HCF 5 வர மாதிரி பிரிக்கணும். முதல்ல இது 2 எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்கள் 45, 60 இது ஒரு பேர் எடுத்துக்கலாம். அடுத்து 45, 75ன்னு ஒரு பேர் எடுக்கலாம். இந்த 45 எடுத்து போயிட்டு 90க்கு போட முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 60, 75 அப்படின்னு எடுத்துக்கலாம். 60, 90 எடுக்க முடியாது. ஏன்னா HCF 30ன்னு வரும். அடுத்து 75, 90, 75, 90 அவ்வளோதாங்க. ஸோ எத்தனை பேர் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3, 4 பேர் கிடைக்குது. அப்போ என்னது 4 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது RS அகர்வாலில் இருக்க கொஸ்டின் சார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கேள்வி மறுபடியும் கொடுக்குறோம். இந்த மாடல் கேட்டிருப்பாங்க, இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் 5000 பெற்றார். அனைத்து நாட்களும் வேலை செய்திருந்தால் 5750 பெற்றிருப்பார் எனில் அவரின் ஒரு நாளின் அதிகபட்ச சம்பளம் என்ன? கேள்வி எப்படின்னா கேட்கலாம். ஒரு நாளோட அதிகபட்ச சம்பளம் என்ன, எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காரு, எத்தனை நாள் வேலை செய்யலை, எத்தனை நாள் லீவ் போட்டார், இது மாதிரி கேள்விகள் வரலாம். இது மாதிரி கேட்டால் முதல்ல HCF எடுக்கணும். 5750, ஸோ 5000. இது ஈஸியாக இருக்கிறதால இந்த மெத்தடில் போடுறோம். இல்லைனா இந்த என்னது லாங் டிவிஷன் மெத்தட் போடுவோம் இல்லையா? ஸோ பெரிய நம்பர் உள்ளே போட்டு சின்ன நம்பர் வெளியே போட்டு வகுத்துட்டு வரும், அது மாதிரி போட்டு வரணும். HCF எடுக்கணும். முதல்ல 10 எடுத்துக்கிட்டேன். அப்போ 575, 500. மறுபடியும் அஞ்சல் எடுக்கலாமா? அஞ்சலை 1 5 5 12 5 60, 11 5 55, மீதி 5 25. இவருங்க 1 5 5 0. மறுபடியும் அஞ்சலை எடுத்துட்டோம்னா இது 23ன்னு மாறும், இது 20ன்னு மாறும். வேறு எதுவும் எடுக்க முடியாது பாருங்கள். அப்போ அதிகபட்ச சம்பளம் என்ன அப்படின்னா HCF. அதுதானே எவ்வளோண்ணா? இது மொத்த பேருக்குங்க 15 50, 5 25 ஒரு 10 பேருக்கு என்ன வரும்? 250 அதிகபட்ச சம்பளம். சரி, அவர் எத்தனை நாள் வேலை செய்யறதுக்கு புக் பண்ணுறாங்க? 23 நாளுக்கு புக் பண்ணுறாங்க. அவர் எத்தனை நாள் வேலை செஞ்சுக்கிறாரு? 20 நாள் வேலை செஞ்சுக்கிறாரு. அதனால தாங்க. எத்தனை நாள் லீவ் போட்டார்? 3 நாள். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3 நாள் லீவ் போட்டார். ஓகேவா? ஸோ இது மாதிரி கேட்டால் போட தெரியணும், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே ஜூலை 16 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதனால் மாணவர்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 டெஸ்ட் வரும். ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின்ஸும் அனுப்புவேன். A to Z மொத்தமே கவர் ஆகிடும். ஓகேவா? வேலன் டாப்பர் டெஸ்ட் பேட்ச் என்னன்றதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு டாபிக் 50 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ ஷெட்யூல் அனுப்புகிறேன், பாருங்கள். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்த 3வது கொஸ்டின்ஸ். 2460 மீதான எளிய வட்டி 3000 மீதான வட்டியை விட 162 குறைவாக இருக்கும். ஆண்டு வட்டி வீதம் 5% எனில் எடுக்கப்பட்ட நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆண்டு தான், ஒரே பர்சன்டேஜ் தான். இதில் போகிறத விட இதில் போட்டால் என்ன வட்டி இதில் குறையுதுன்னா எவ்வளோ குறையுதான்? 162 குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் PNR/100 மைனஸ் PNR/100 ஈக்குவல் டு 162. இதில் எண்ணும் ஆறும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஆறு வந்து 5%, எண் தெரியாது இல்லையா? அதை வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ 5 × எண்ணை வெளியே எடுத்துட்டோம்னா இதில் எவ்வளோ? 3000 மைனஸ் 2000
460. ஓகேவா? டிவைட் கீழே ரெண்டுத்துக்கு 100 காமனாக இருக்கா? 100 ஈக்குவல் டு 162. இதை கழிங்க. 3000ல் 2460 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, 3000ல் 2460 அப்படின்னு போகுது. சரி, கழிக்கலாமா? இங்கே பாருங்க, 3000ல் 2460 கழிச்சோம்னா ஒரு 0. இது என்ன மாறும்? 10 மாறும், இது 9 மாறும், இது 2 மாறும். 10ல் 6 போச்சுன்னா 4, இது 540 அப்படின்னு மாறும். இங்கே பாருங்க, 5 இன்ட்டு n இன்ட்டு 540 டிவைட் 100 ஈக்குவல் டு 162. இங்கே பாருங்க, 6 2 9ல் கேன்சல் ஆகுமா? இங்கே பாருங்க, 6 9 54, ஒரு 0, ஒரு 9 9, மீதி எவ்வளோ? 7 8 9 72. ஓகேவா? மறுபடியும் எதெல்லாம் அடிக்கலாம்? இங்கே பாருங்கள், இந்த ஒரு 0 ஒரு 0வா? ஓர் 6 6 3 6 18, ஓர் 5 5 2 5 10. இந்த 2 அங்கே போச்சுன்னா 6. அப்போ என்னோட வேல்யூ என்னென்னா 6 தான் சரியான ஆன்சர். நீங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? 6 தான் வரும். மேத்தமேட்டிக்கலாக நீங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறீங்களோ அதுதான் வரும், பார்த்துக்குங்க. அடுத்தது, இந்த மாடல் ஏற்கனவே கேட்டிருப்பான் சார், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி கேட்டது கீழே பார்த்தீங்கன்னா பகுதி சமமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பகுதி சமமாக இல்லைன்னா எப்படி கேட்பாங்க? இப்போ ஏவும் பியும் இருவரும் சேர்ந்து 13/15 பகுதி வேலையையும், பியும் சியும் சேர்ந்து 11/20 பகுதி வேலையை முடிக்கிறார்கள் எனில் ஏ மற்றும் சியின் வித்தியாசம் இதுன்னா வேலைக்கான மொத்த ஊதியம், ஏபிசி 3 பேரோட மொத்த ஊதியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளோன்னா 13/15. பி ப்ளஸ் சி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 11/20. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துக்கும் 15க்கும் 20க்கு எல்சிஎம் என்ன வரும்? காமனாக மாற்றுக்க 60ன்னு எடுத்துக்கிட்டேன். நல்லா பாருங்கள், 15க்கும் 20க்கும் 20 பெரிய நம்பர், 20 40 60 தான் பாஞ்சல். அப்போ ஒரு 5 5 4 5 60, 13 4 52, ஓர் 20 20 3 20 60, அப்போது 33. பாருங்கள், ஸோ ஏபியோட மொத்தம் யூனிட் 52, பிசியோட மொத்த யூனிட் 33. அதுதானே? அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மொத்த யூனிட்டு 60. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? 52. பி ப்ளஸ் சி எவ்வளோ? 33. இப்போ இதுலேருந்து கழிச்சா சி கிடைக்குமா? அப்போ சியோட என்ன கிடைக்கும்? இதுலேருந்து கழிங்க 8 கிடைக்கும். இதுலேருந்து இது கழிங்க ஏ கிடைக்கும். அப்போ ஏ என்ன கிடைக்கும்? 60ல் 33 போச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் 27. அவ்வளோதான் சார். கேள்வி என்ன கொடுத்துருப்பான் பாருங்க, ஏ மற்றும் சியின் வித்தியாசம் இந்த அமௌண்ட்டு. அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எவ்வளோ? 19. அவ்வளோதாங்க. ஸோ 19 மடங்கு தான் 7600 இன்ட்டு வேலைக்கான மொத்த ஊதியம்னா மொத்தம் ஏபிசி கூட்டுங்க 60 இன்ட்டு 60ன்னு போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. புரியுதாங்க? இங்கே பாருங்கள், 19 எத்தனை மடங்கு வரும்? 4 9 36, 4 10 40, 4 9. அப்போ 4ன்னு போட்டோம்னா 4 6 24, எத்தனை 0? ஒரு 0 2 0 3 0, 24,000 ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார். ஏற்கனவே படித்த கொஸ்டின்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும், எளிய வட்டினா தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு 155 தொகை எண்ணில் தொகை அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 3 ஆண்டுகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், PR/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100 ஈக்குவல் டு 155. பி தெரியாது. ஆரோட வேல்யூனா 10/100 இன்ட்டு 10/100. இதை மட்டும் நான் இங்கே தனியாக போகிறேன் பாருங்கள். 3 + 10/100, ஒரு 0 ஒரு 0 30 30, 31/10 ஈக்குவல் டு 155. இங்கே பாருங்கள், 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? அடுத்து 31 எத்தனை மடங்கு வரும்? 5 மடங்கு வரும். அவ்வளோதான் சார். கீழே 1000 5 பெருக்குங்க, அசலோட மதிப்பு 5000 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், தனி வட்டியிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இது. ஒரு தொகை எளிய வட்டி விகிதத்தில் வழங்கும் வங்கியில் டெபாசிட் செய்யப்படுகிறது. அந்த தொகை 3 ஆண்டுகளில் 1.25 மடங்காக மாறுகிறது. அப்போ 1.2 மடங்கு அப்படின்னா 3 ஆண்டுகள்னால் முதல்ல ஆரோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இதுலேருந்து ஒரு மடங்கை கழிப்போம். 25 3 ஆண்டுகள். ஞாபகம் இருக்கா? சிம்பிளாக போடுவோமே சார். R =
அதனால் எத்தனை மடங்கு அதுலேருந்து ஒன்று கழிப்போம், எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் என்னன்னு போடுவோம், ஞாபகம் இருக்கா? அப்போ இதுலேருந்து 6 முதல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன், 25/3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, எத்தனை ஆண்டுகள்? 7 ஆண்டுகளுக்கு பிறகு 25/3. ஏன்னா வட்டினா என்ன யாரும் பெருக்கணும் இல்லையா? 7 இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 7 35க்கு 5 மீதி 3 2 14 14 3 17 175/300. அவ்வளோதாங்க. 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அமௌண்ட் வேணும். இதான் மொத்த தொகை. மொத்த தொகைன்னா என்னங்க? வட்டி கூட அசலை கூட்டணும். 300 475. அப்போ 475/3. அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், ஒரே ஸ்டெப்பு. 475/3 இந்த அமௌண்ட்டு தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 7,60,000 இன்ட்டு இங்கே என்ன போடணும்? அசல் கேட்குறாங்க, 100ன்னு போடணும் சார். இந்த 3 மேலே கொண்டு போயிடுங்க. அவ்வளோதாங்க. 7,60,000 இன்ட்டு 3 இன்ட்டு 100 டிவைட் 475. இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 4,80,000 ஆன்சர் கிடச்சிரும். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதாங்க சார்? இது சிம்ப்ளை பண்ணணும் சார். ஸோ 5ஆல் அடிச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இங்கே இடம் இல்லை, கரெக்டாக போட்டால் பார்த்துக்குங்க. அடுத்தது 7வது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பாருங்கள். இது ரேஷியோவில் கொஞ்சம் இது வரைக்கும் 3 கொடுத்து கேட்பாங்க, இப்போ 4 கொடுத்து கேட்குறாங்க. 2 அதானே, 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி கேட்டால் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது மாதிரி கேட்டாங்கன்னா இதை என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், இதை நிறைய பேர் எல்சிஎம் கூட போடுவாங்க. நான் எப்பவுமே இப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் யோசிங்க சார், இப்படி தான் போடலாம் கிடையாது, நீங்கள் எப்படின்னா போடலாம். ஃபஸ்ட்டு வேணும்னா இதை மறைச்சிக்கிட்டு மற்ற 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 நாள் 20 3 20 60. அவ்வளோதாங்க. ஸோ கியூ வேணும்னா கியூ மட்டும் மறைச்சிக்கிட்டு மற்ற 3த்தையும் பெருக்குங்க. 5 நாள் 20 2 20 40. 3வது வேணா எது மறைச்சிக்கிட்டு அதை மறைச்சிக்கிட்டு மற்ற 3த்தையும் பெருக்குங்க. 3 2 6 6 5 30. 4வது வேணா இதை மறைச்சிக்கிட்டு மற்றெல்லாம் பெருக்குங்க. 3 2 6 4 24. அவ்வளோதான் சார். இதை அடிக்க முடியுமா பாருங்கள்? 2ஆல் அடிக்கலாம். 32 20 5 12. எங்கே இருக்குது பாருங்கள்? 30 20 5 12. 30 20 இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் இது விட்டு போயிருக்கு. எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். 30 20 5 12. வேற எங்கேயும் 30 20 இருக்குது, இங்கே 12 முன்னாடி வந்துருக்குது, இது கிடையாது. ஓகேவா? ஸோ டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார். ஒரு தேர்வில் அனிதா 31% மதிப்பெண்களை பெற்று 16 மதிப்பெண்கள் குறைவாக தோல்வி அடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? அப்போது இது வந்து பாஸுக்கு இங்கே எவ்வளோ? 16 மதிப்பெண்கள் குறைவு. எவ்வளோ பர்சன்டேஜ்? 31%. இங்கே பாருங்கள், அதே சுனிதா, அது சுனிதான்றவங்க வேறு சுனிதா, 40% மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னா 40% மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 56 மதிப்பெண்கள் அதிகம் பெற்று தேர்ச்சி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். 40க்கு 31 எவ்வளோ? 9% தான். இங்கே எவ்வளோ? 56. இது ஆட் பண்ணுங்கள், 16. 6 12க்கு 2 மீதி 1 72. 9% 72னா இன்ட்டு 100% பார்த்தா என்ன கிடைக்கும்? 9 9 8 9 72. அப்போ 800 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ மொத்த மார்க் எட்டுனது. ஆனால் மொத்த மதிப்பெண்கள் கேட்டால் 800ன்னு சொல்லிடணும். ஆனால் தேர்ச்சி பெற குறைந்த மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 800ல் யார் 31% தானே கீழே வாங்கியிருக்காங்க? அனிதா. 31/100 ப்ளஸ் எவ்வளோ மார்க்கு? 16 மார்க்கு. முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். ஏன்னா பாஸ் மார்க் கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு 16 ஆட் பண்ணிவிடுங்க, 264 அப்படின்னு கிடைச்சிரும். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது பர்சன்டேஜில் ஒரு கணக்கு. எக்ஸ் என்பது ஒய்யின் 80% எனில் 2x என்பது ஒய்யில், அதாவது எந்த சதவீதம் ஒய் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ் என்பது ஒய்யில் 80% அப்படின்னு போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? 2xல் ஒய் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது y/xோட வேல்யூ வேணும், அதானே? இங்கே பாருங்கள், ஒய் இருக்குது, எக்ஸ் இன்குவல் கொண்டு தான் இது இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போது எல்லாம் கவனிங்க, 100 மேலே வந்துடும், 80 கீழே வந்துடும், y/x. இது எத்தனை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
ஒய் பை எக்ஸோட வேல்யூ என்ன 100, 80, கீழே ஒரு 2 இருக்குது, இன்ட்டு ஒரு 100. அவ்வளோதான் சார். இதை சிம்ப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர். ஒரு 0 ஒரு 0. ஓ 2 2 52 100. 25 2 50, 4 2 8, 2 2 4, ஐ 2 10, ஐ 25 125, 125/2. அப்போ என்ன ஒரு 62.5%. எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ். ஏபிசி ஆகிய பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை இதை சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பள்ளியிலும் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை முறையே. அப்போ 6 எவ்வளோ 20% அதிகரிக்கிறது 120/100. 8 15 அதிகரிக்கிறது 115/100 ரேஷியோ. 7 20% அதிகரிக்கிறது 120/7 100. பாருங்கள், இந்த 100 100 100லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இதை மொத்தம் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் சார். என்ன ஆன்சர்? முதல்ல எதுவும் அடிக்கலாம், அஞ்சால் அடிக்கலாமா? இங்கே பாருங்கள், அஞ்சால் அடிங்க முதல்ல. ஸோ 2 5 10, 4 5 20, 2 5 10, 3 5 5, 2 5 10, 4 5 20. இப்போ 8ஆல் 1 8 8, 3 8 24, 3 8 24 அதானே? அப்போ 3 6 18, 23, 3 21. 18 23 21 எங்கே இருக்குது? ஏ தான் இருக்குது சரியான ஆன்சர். இதெல்லாம் பேசிக்கானது சார், எல்லாமே போடுவாங்க. ஓகேவா, அடுத்தது சார் இதெல்லாம் ஆர்எஸ் அகர்வாலில் இருக்குது சார். ஒரு வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் அதன் பரப்பளவு 22 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் நிலையில் வட்டத்துடைய அசல் ஆரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பை r + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ், இங்கே பாருங்கள் பை r ஸ்கொயர் 1 அதிகரிக்கிறது எப்போ அப்படின்னா பை r ஸ்கொயர் + 22. 1% அதிகரித்தா ஏற்கனவே இருக்கக்கூடிய எவ்வளோ அதிகரிக்கிறதா 22 அதிகரிக்கிறது. அதெல்லாம் சார் இந்த ஃபார்முலாவில் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பை 2 பக்கம் கேன்சல். இங்கே பாருங்கள், பை ஆர்னா ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2r அப்படின்னு போடுறேன். இங்கே பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 22. இந்த பையத்தை உள்ள பெருக்குங்க. பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ப்ளஸ் 2πr ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 22. பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் இது 22/7, இது 2 × 22/7 × 6 ஈக்குவல் டு 22. இப்போ ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அதானே. இங்கே பாருங்கள், முதல்ல இந்த 22 அந்த மாதிரி கொண்டு போயிடலாமா? கொண்டு போயிட்டு சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ டைரெக்டாக போகிறோம் பாருங்க 3ன்னு கிடச்சிடும். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, இது அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க 22/7 மாறும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொண்டு போங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே இடம் இல்லை, நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ப்ளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறும், இங்கே பெருக்கில் இந்த பக்கம் வந்தால் வகுத்தில் மாறும். ஸோ 3 சென்டிமீட்டர் சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார். 12வது கொஸ்டின். இதுவும் ஆர்எஸ் அகர்வாலில் இருக்குது. ஒரு செவ்வகம் மற்றும் சதுரத்தின் சுற்றளவு ஒவ்வொன்றும் 160 மீட்டர். ஒரு செவ்வகம் ஒரு சதுரம், இது ரெண்டுத்துல சுற்றளவு எவ்வளோ? ரெண்டுத்துக்குமே சுற்றளவு ஓகேவா, பெரிமீட்டர் எவ்வளோ 160 மீட்டர். இதுவும் 160 மீட்டர். செவ்வகத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவை விட 100 சதுர மீட்டர் குறைவாக உள்ளது எனில் என்ன கேட்குறாங்க? லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். அதில் இல்லை பாருங்கள், கொஸ்டின்ஸ் இதில் கம்ப்ளீஷன் ஆகலை. இங்கிலீஷ் வெர்ஷன் பாருங்கள். த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் என்ன? செவ்வகம். செவ்வகத்துடைய எல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதானே. இப்போ பாருங்கள், இங்கே 160 அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம்? இங்கே பாருங்கள், இந்த சதுரம் வந்து 160ன்னு சொல்கிறாங்க. அப்போ இது 4, இது 4, இது ஈக்குவலாக பிரிக்கலாம். 4 4, ஏன்னா 4 4 16. இது எப்படி பிரிக்கலாம்? ஸோ இது 50, இது 50, இது 30, இது 30ன்னு பிரிக்கலாம். ஏன்னா 50 ஒரு 30 80, இது ஒரு 80 160ன்னு. ஓகேவா, இப்போ பாருங்கள், இதோட பரப்போட எவ்வளோ அதிகமாக இருக்கும்? 100 அதிகமாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா இதோட பரப்பு எவ்வளோ 1600. இதோட பரப்பு எவ்வளோ 4 16, இது 3 5 பாருங்கள். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரிக்கிறேன். 100 சதுர மீட்டர் குறைவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1600, இதில் பார்த்தீங்கன்னா 1500 இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ எதை கேள்வி கேட்டாலும் போடலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க? லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட லென்த் எவ்வளோ 50. அப்போ சி தான் சரியானது. ஓகேவா,
பார்த்துக்குங்க. அடுத்தது 13வது கொஸ்டின்ஸ் படிங்க. ஒரு கூடாரத்தினுடைய அளவு என்ன சொல்கிறாங்க, 10 × 9 × 8 இப்படி கொடுத்தாலே நீளம் அகலம் உயரம் அப்படின்னு அர்த்தம். கூடாரத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரை நல்லா கவனிக்கணும். சுவர்கள் மற்றும் மேற்கூரை கீழே கிடையாது. வெள்ளை அடிக்க சதுர மீட்டருக்கு 8.5 வீதம் ஆகும் மொத்த செலவை காண்க. அப்போ ஒரு கனச்செவ்வகம் இருக்குது கூடாரம். இதுக்கு என்ன பண்ணணும், 4 சுவர்கள் மேலே மட்டும்தான், அப்போ கீழே வரக்கூடாது. அப்போ என்ன ஃபார்முலா இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஃபார்முலான்னா 2 டைம்ஸ் ஆஃப் L + B × H + LB. LBன்னு என்ன, தர வராது, மேலே மட்டும் தான் வரும். ஓகேவா? 2 சுவர் LH, 2 இந்த பக்கம் சுவர் H, அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா தான் இதில் போட்டிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர். 2 டைம்ஸ் ஆஃப் LB ஆட் பண்ணுங்கள் 19 × Hோட வேல்யூ எவ்வளோ 8. அடுத்து LB எவ்வளோ, இங்கே எவ்வளோ LB எவ்வளோங்க, நீளம் × அகலம். L பாருங்கள், இது L, இது B, இது H. 10 × எவ்வளோ 9, 10 × 9 அவ்வளோதாங்க. இதை பெருக்கிட்டு முதல்ல 2 பெருக்குங்க, அதுக்கப்புறம் 8 பெருக்குங்க, இதை பெருக்குங்க, போட்டிங்கன்னா 333 49ன்னு வரும். ஸோ புரியுதுங்களா? எல்லும் பியோட வேல்யூ, இந்த வேல்யூ தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சார், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ரைட்டுங்க. அடுத்தது 14வது கொஸ்டின். பின்வரும் முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க. முடிவுறா தொடர் அப்படின்னாலே S இன்ஃபினிட்டிவ் A/1 - R. ஏவோட வேல்யூ 21, ஆரோட வேல்யூனா 14/21. 7 2 14 3 21 அவ்வளோதாங்க. S இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ எவ்வளோ 21, 1 - ஆரோட வேல்யூனா 2/3. 1 3 3, 3ல் 2 போச்சுன்னா 1/3. 21 1/3, அதில் 3/1 தலைகவே போடுறேன். 1 3 3 3 2 6 63 ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார் எனில் என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? ஸோ 45 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 6 42, மீதி எவ்வளோ 3, மீதி 0 1 2 3, மீதி 0 வந்தால் அதே செவ்வாய்க்கிழமை, ஏன்னா செவ்வாய்க்கிழமை கொடுத்துருக்காங்க. இது புதன், இது புதன், இது வியாழன், இது வெள்ளி. பாருங்கள், 0 இருந்தால் செவ்வாய், 1 இருந்தால் புதன். பாருங்கள், இது புதன், இது வியாழன், வெள்ளி. வெள்ளினா ஃப்ரைடே ஆன்சர். ஸோ சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது சார், இது 10th புக்கில் இருக்கிற கொஸ்டின் சார். பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல தோராயமாக 11 மணி நேரம் ஆகுதுங்க. விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:30, அதாவது 23:30னா 11:30 மணிக்கு தொடங்கியது எனில் 23:30 ரயில்வே டைம், அதில் 11:30 என்ன போடுவோம், பிஎம்முக்கு ஸ்டார்ட் ஆகுது. சென்னையின் திட்ட நேரம் லண்டன் திட்ட நேரத்தில் 4 மணி நேரம் முன்னதாகவே, அப்போ கம்மியாகுதுன்னு அர்த்தம். அப்போ விமானம் லண்டனில் தர இறங்கும் நேரத்தை காண்க. மொத்தம் 11 மணி நேரங்க. அப்போது 10:30லேருந்து 11 மணி நேரம் எடுத்துக்கிட்டோன்னா அடுத்து என்ன 12 மணி நேரம் எடுத்துகிட்டு என்ன ஆகும், மதியம் 10:30 இருக்கும். அப்போது 1 மணி நேரம் கழிச்சுக்குங்க, ஏன்னா 11 மணி தானே. அப்போ 10:30 என்னது AM அப்படின்னு மாறும். புரியுதாங்க? இதுலேருந்து 11 மணி நேரம் கணக்கு பண்ணுறேன். 10:30, ஆனால் 4 மணி நேரம் முன்னாடி அப்படின்றதால 4:30 கழிக்கிறேன். கழிச்சா 6 AM. 6 AMன்றது தெரியும், 2 இடத்துல 6 AMக்கு என்ன வரும் அப்படின்னா மறுநாள் மண்டே. ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமைனா திங்கக்கிழமை AM. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார், புக்கு கொஸ்டின் சார். இது 5 வருடங்களுக்கு முன்பு, இங்கே பாருங்கள், இது ப்ரெசன்ட் ஏஜ். 5 வருடங்களுக்கு முன்பு +5, தந்தை ஒருவருடைய வயது மகனின் வயதை போல் 7 மடங்கு, 7:1. 5 வருடங்களுக்கு பிறகு இது ப்ரெசன்ட் ஏஜ், தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு, 4:1 எனில் அவர்களுடைய தற்போது வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது தந்தை, இது மகன். சரி, இது மாதிரி டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கா? இல்லைன்னா இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸாக 3 எடுத்து போயிட்டு இதில் பெருக்கு 3 21, 1 3 3. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன 6, 6 நாள் 24. அந்த 6 எடுத்து இது ரெண்டுத்துலையும் பெருக்கிறேன், 1 6 6.
பாருங்க டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வருதா பாருங்க 3 மடங்கு அவ்வளோதாங்க. 3 மடங்கு என்னென்னா இது எத்தனை வருஷம், இது ஒரு +5 இது +5 10 வருஷம். அப்போ 1 மடங்குன்னு போட்டால் 10/3 அவ்வளோதாங்க. இதை தான் போட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வயசு தெரிஞ்சிடும். அப்போது தந்தைக்கு 21 × 10/3 1 3 3 7 3 21 70. மகன் எவ்வளோன்னா 3 × 10/3 ஸோ 10. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வருது, இது 70 10 அப்படின்னு கிடைக்குது அதானே. இப்போ என்ன கேள்வி கேட்குறேன், தற்போதைய வயதுன்னா இது +5ன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இது மைனஸில் போடும். முன்னாடினா 7:1 70 10. இப்போனா என்ன வரும் 75 15. எங்கே இருக்குன்னா சி தான் சரியானது. ஓகேவா, ரைட்டுங்க. அடுத்தது 18வது கொஸ்டின்ஸ். ஏபிசிடி என்ற 5 நண்பர்கள் உள்ளனர். ஏ என்பவர் பிஐ விட உயரம். நல்லா கவனிங்க, ஏ என்பவர் பிஐ விட உயரம் மாதிரி கேட்டாங்கன்னா இது மாதிரி போடுங்க, ஈஸியாக இருக்கும். சில பேர் இந்த கிரேட்டர் தன் லெஸ் தன் சிம்பிள் போடுவாங்க. ஏ என்பவர் பிஐ விட உயரம் குறைவானவர். இங்கே பாருங்கள், நான் முழுசாக படிக்கல, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏ என்பவர் பிஐ விட உயரம் குறைவானவர். ஏ என்பவர் பிஐ விட உயரம் குறைவானவர், ஆனால் ஈயை விட உயரமானவர். அப்போ ஏ வந்து ஈயை விட அதிகம், அப்போ ஈன்னு இங்கே போட்டேன். புரிஞ்சு போச்சா. சி என்பவர் மிகவும் உயரமானவர். ரைட்டு. அடுத்தது டி என்பவர் பிஐ விட, இங்கே பாருங்க, டி என்பவர் பிஐ விட உயரம் குறைவாகவும், டி என்பவர் பிஐ விட உயரம் குறைவாகவும் ஏஐ விட உயரமாகவும். அவ்வளோதாங்க. இதை தான் அப்படியே லைனாக போடணுங்க. போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அப்புறம் உனக்கு சி என்பவர் மிகவும் உயரமானவர் கொடுத்துட்டாங்களா, 1 2 3 4 5. முதல்ல எது வரும், சி தான் உயரமானவர். அதுக்கப்புறம் என்ன வரும், பி, பிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் ஏ, ஏக்கு அப்புறம் இ. அவ்வளோதாங்க. உயரங்களின் ஏறு வரிசையில் நடுவில் இருப்பவர் யார், டி தாங்க இருக்காரு. அப்போ இதான் சரியான ஆன்சர். பாருங்க, டி தான் நடுவில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது பசில்ஸில். ஸோ மொத்தம் ஒரு 5 டைப் இருக்குங்க. அடுத்த டெஸ்ட் பேட்சுக்கு நான் ஒவ்வொரு டைப்புக்கும் தனித்தனியாக ஒரு 30 கேள்வி 20 கேள்வின்னு பிரித்து கொடுக்க போகிறேன், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது பி மற்றும் இ ஆகியோர் நாடகவியல் மற்றும் கணித சிறந்தவர்கள். ஏ மற்றும் பி ஆகியோர் கணினி அறிவியல் இயற்பியலில் சிறந்தவர்கள். ஏ மற்றும் இங்கே பாருங்க, ஏ டி மற்றும் சி ஆகியோர் இயற்பியல் மற்றும் வரலாற்றில் சிறந்தவர்கள். சி மற்றும் ஏ ஆகியோர் இயற்பியல் மற்றும் கணிதத்தில் சிறந்தவர்கள். டிஇ ஆகியோர் வரலாறு நாடகவியல் சிறந்தவர்கள் எனில் இயற்பியல் வரலாறு மற்றும் நாடகவியல் மூன்றும் சிறந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா. இது மாதிரி கேட்டாங்கன்னா ஆப்ஷன்லேருந்து போங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா. அப்போ ஏன்ற இடத்துலலாம் இயற்பியல் வரலாறு நாடகவியல் இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்றத்துல இருக்குது, ஏ இருக்குது, இதில் இயற்பியல் இருக்குது. ஓகேவா. இங்கே பாருங்கள், ஏ இயற்பியல் கணிதம் இருக்குது. அப்போது ஏ வந்து என்னது, நாடகவியல் இல்லை, வரலாறுலாம் இதில் இல்லை இல்லையா, அப்போ ஏ வராது. புரியுதாங்க எப்படி போகிறோன்றத கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்தது பி பாருங்க, பின்றதுல இது இயற்பியல் வரலாறு நாடகவியல் இருக்கா பாருங்க. பி நாடகவியல் இருக்குது, பி இயற்பியலும் இருக்குது. ஓகேவா. அடுத்து பியில் வரலாறு இருக்கா பாருங்க, வரலாறு இல்லை பாருங்க, அப்போ பியும் கிடையாது. டி பாருங்க, டி எங்கே டி இருக்குது, டி இருக்குது இங்கே பாருங்க, இயற்பியல் வரலாறு இருக்குது. டிஇ இங்கே பாருங்கள் நாடகவியல் இருக்குது, அப்போ டி தாங்க சரியான ஆன்சர். இ செக் பண்ணிங்கன்னா வராது, அப்போ டி. இது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஆப்ஷன்லேருந்து போடுங்க. கிளாசிஃபிகேஷன் டைப் மொத்தம் பசில்ஸில் 4 டைப் இருக்குது. கிளாசிஃபிகேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த ரேங்கிங் மாடலு, அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன் மாடல். மொத்தம் 4 மாடல் 4 டைப்பாக தான் பிரித்து அடுத்த டிஸ்பேச்சில் கொடுக்க போகிறோம், பாருங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின்ஸ். ஒரு பெண்ணை சுட்டி காட்டி அபிஜித் சொல்கிறாரு, அவளுடைய பேத்தி என் அண்ணனுக்கு ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறார். அந்த பெண்ணுக்கும் அபிஜித்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. அபிஜித்னு ஒருத்தர் இருக்கார், இதுதான் அபிஜித். அதானே ஒரு பெண்ணை சுட்டி காட்டுறது, அவளுடைய பேத்தி என் அண்ணனின் ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறார். என் அண்ணனின் ஒரே மகள் யார், ஒரு பெண்ணை சுட்டி காட்டி இவருடைய பேத்தி. பாருங்க, இவருடைய பேத்தி என் அண்ணனின் ஒரே மகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அபிஜித் யாரு, இப்போ இதானே அபிஜித், இதானே அந்த பெண்ணு.
அதானே? இப்போ அபிஜித்து ஒரு பெண்ணை சுட்டி காட்டு, இந்த பெண்ணோட பேத்தி என் அண்ணனின் ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பெண் யார் அபிஜித்துக்கு? அம்மா. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 21வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், பின்வருவற்றில் ஒவ்வொரு கேள்வியும் இடதுபுறத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உருவம் ஒரு பெட்டியை உருவாக்க மடித்து வைக்கப்பட்டுள்ள மாற்று 1 2 3 4 பெட்டிகளில் எது ஒத்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இது எதுக்கெல்லாம் எதிர்பக்கம்ன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுக்கு இது எதிர்பக்கம், இதுக்கு இது எதிர்பக்கம், இதுக்கும் இதுக்கும் எதிர்பக்கம். முதல்ல அதை வரைஞ்சிக்கலாமா? இங்கே பாருங்கள், ஒரு ஷேடோ வரைஞ்சிக்கிட்டேன், ஒரு டாட், இதுக்கு எதிர்பக்கம். ஓகேவா? அடுத்தது ஒரு எம்டிக்கு ஒரு எம்டி எதிர்பக்கம். அடுத்தது ஒரு டாட், இங்கே ஒரு ஷேடோ, அதுக்கு எது எதிர்பக்கம் ஒரு எம்டி. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வருமா பாருங்கள், 2 டாட், அதாவது 2 எம்டி ஒரு டாட், 2 எம்டி ஒரு டாட் வருமா? ஸோ ஃபஸ்ட்டு வரும். ரெண்டாவது 2 ஷேடோ ஒரு டாட்டு, 2 ஷேடோ இங்கே இருக்குது, டாட்டு இதில் வரலாம், ஆனால் இதுலேயே ஒன்றா வருமானா வராது, அப்போ ரெண்டாவது வராது. மூணாவது பாருங்கள், ஒரு டாட்டு ஒரு ஷேடோ ஒரு எம்டி, ஒரு டாட்டு ஒரு ஷேடோ ஒரு எம்டி, புரியுதாங்க? அப்போ மூணாவது வரும். நாலாவது பாருங்கள், 2 ஷேடோ ஒரு எம்டி, இதுவும் வரும். அப்போ 1 3 4, பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், திசை கணக்கில் ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ். மகேஷ் இது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா படம் இப்படி போடுங்க. இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. ஓகேவா? மகேஷ் கிழக்கு நோக்கி 30 கிலோமீட்டர் போகிறாரு, 30. பின்பு வலப்புறம் திரும்பி 30, வலப்புறம் திரும்ப எவ்வளோ? 30. ஓகேவா? பிறகு இடதுபுறம் திரும்பி 30. இடதுபுறம்னா என்ன? வலதுபுறம்னு ஒரு கிளாக், இடதுபுறம்னா மறுபடியும் எவ்வளோ? 30 அப்படின்னு போகிறார். ஓகேவா? மீண்டும் இடதுபுறம் திரும்பி 15. இடதுபுறம்னா என்ன? லெஃப்டில் 15. 15னா இங்கே மட்டும் தான் வரும், ஃபுல்லாக போகாது, ஏன்னா ஃபுல்லாக வந்தால் 30. கடைசியாக இடதுபுறம் திரும்பி 60 அப்படின்னா அப்படியே இடதுபுறம் திரும்பி 60ன்னு வராரு. அப்போ இது வரைக்கும் ஒரு 30, இது வரைக்கும் ஒரு 30, 60 இங்கே வந்து நிற்கிறாரு. ஓகேவா? அப்போ தொடக்க புள்ளியில் இருந்துன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோங்க? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா மொத்தம் 30, இது 5, அப்போ இதுவும் 15 தான். அப்போ 15 மீட்டர். எந்த திசை? வடக்கு தெற்கு. அவ்வளோதாங்க ஆன்சர். ஸோ சவுத் பார்த்துக்குங்க. ஸோ டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் இது. அடுத்தது இங்கே பாருங்க, இதை இவ்வாறு மாற்றினால் இது எவ்வாறு மாறும்? இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், கழிச்சு கொடுத்துருப்பாங்க. எப்படி கழிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 2ஆக பிரிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. டிஐ எஸ்டி ஆர்ஐ பியூ டிஐஓஎன் அப்படின்னு இருக்குது. அப்போது இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் என்ன பண்ணுறது, 1 2 3 4 5 6. இப்போ எஸ்டி எங்கே இருக்குது பாருங்கள், எஸ்டி 2. இதை நான் 2 2ஆக பிரிச்சுட்டேன். ஓகேவா? அடுத்து டிஐ எங்கே இருக்குது? 5ஆ? 5. பியூ எங்கே இருக்குது பாருங்கள், 4. டிஐ எங்கே இருக்குது? 1. ஓஎன் எங்கே இருக்குது? 6. ஆர்ஐ எங்கே இருக்குது? 3. அப்போ அதே மாதிரி இதையும் பிரிக்கணுங்க. 2 2ஆக பிரிக்கிறேன். ஏடிஐஓஎன்எஸ். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6. இப்போ சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு 2 வரணும். 2 என்னது? எம்பி. அடுத்து 5 வரணும். 5 என்னது? ஐஓ. அடுத்து 4 வரணும். 4 என்னது? ஏடி. அடுத்து 1 சிஓ. ஓகேவா? அடுத்து 6 பாருங்கள், 6னா என்ன வரும்? என்எஸ். அடுத்தது பாருங்கள் 3. 3 எங்கே இருக்குது? ஐஎன். அவ்வளோதாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் 20சியில் இருக்கும் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பார்த்துங்க. 23வதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 24வது கொஸ்டின்ஸ். 2 புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிர்ப்புகத்தில் எத்தனை இருக்கும் அப்படின்னு இது மாதிரி கேட்டால் நம்பரை போட்டுக்குங்க. 2 3 5 6 4 5. ஓகேவா? 2 1 3 6 1 4 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள், என்ன வரும் சொல்லுங்கள்? 2 3 5. 5 ரிப்பீட் ஆகுதா? அப்போ அப்படியே கிளாக் வைஸ் போடுங்க. 5க்கு கிளாக் வைஸ் 3, கிளாக் வைஸ் 2. 5க்கு கிளாக் வைஸ் 4, 6. இப்போ 2க்கு என்னது? 6 தான் எதிர்பக்கம். அவ்வளோதாங்க. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது லாஸ்ட் கேள்வி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார், கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். ஒரு பெண் தனது இடது கை விரல்களில் பின்வருவற்றில் எண்ணினார். லெஃப்டில்
கட்டை விரலில் 1, ஆள்காட்டு விரல் 2, நடு விரல் 3, மோதிர விரல் 4, சிறிய விரல் 5. ஓகேவா? மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பக்கத்தில், ஓகேவா, மோதிர விரல் 6, நடு விரல் 7, இப்படி வந்துட்டே இருக்கு. அப்போ 1994 வரை எண்ணுறாங்கன்னா எந்த விரலில் எண்ணி முடித்திருப்பாள் அப்படின்னு கேள்வி கேட்குறேன். இந்த ரொட்டேஷனில் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகேவா, 1 வந்து வரும், அடுத்து 9வது வரும், அடுத்து 17வதும் வரும். 1 நடுவிரல், நடுவிரல் என்னது, ஆள்காட்டு விரல்னா, அடுத்து 9வது ஆள்காட்டு விரலாக வரும், அடுத்து 17வது ஆள்காட்டு விரலாக வரும். இப்படி போயிட்டே இருக்குங்க. இது என்ன மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8n+1 கான்செப்டில் இது போகுங்க. ஓகேவா? அப்போ 1994 இது மாதிரி 8ஆல் பிரிக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 1994 8ஆல் பிரிக்கிறேன். பிரித்தோம்னா 249 மடங்குன்னு வரும். 1992 மீதி எவ்வளோ, 2ன்னு வரும். இந்த மீதி வச்சு அடுத்து எங்கே முடியும்னு பாருங்கள். மீதி வந்தால் என்ன வரும் அப்படின்னா 1 வந்தால் ஆள்காட்டு விரல், 2 வந்தால் நடுவிரல். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், மீதி 2 தானே. அப்போ இங்கே பாருங்கள், கட்டை விரல் 1, ஆள்காட்டு விரல் 2. அப்போ ஆள்காட்டு விரல் பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. தேங்க்யூ.